இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். திரைப்பட நடிகை நயன்தாராவிற்கும் திரைப்பட இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு 2 பிள்ளைகளுக்கு அவர்கள் தாயாக தகப்பனாக மாறிவிட்டார்கள், பெற்றோர்களாக உருவெடுத்து விட்டார்கள். இதற்கு பிறகு இப்பொழுது ஒரு புதிய சர்ச்சை எழுந்திருக்கிறது. அது என்னவென்று கேட்டால், நடிகை நயன்தாராவும் இயக்குனர் விக்னேஷ் சிவனும் திருமணம் செய்து கொண்ட அந்த திருமணத்தை அதையும் ஒரு திரைப்படமாக்கி நெட்ஃபிளிக்ஸ் என்ற தளத்தில் விற்பனை செய்திருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட 25 கோடிக்கு அந்த படத்தை விற்பனை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. விற்பனை செய்யப்பட்ட அந்த படத்தில் நடிகை நயன்தாராவும் தனுஷும் சேர்ந்து நடித்த ஒரு திரைப்படத்தில் வருகின்ற காட்சி அதிலே இருக்கிறது. அந்த திரைப்படத்தை இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கியதாகவும் அதில் நடிகர் தனுஷும் நயன்தாராவும் ஜோடியாக நடித்ததாகவும் அந்த காட்சி அந்த நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் வருகிறது என்பதற்காக 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு நடிகர் தனுஷ் நயன்தாராவிற்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதை பற்றித்தான் நடிகர் தனுஷிடம் இன்றைக்கு நயன்தாரா பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். என்னை வாழ விட மாட்டுகிறார்கள், எனக்கு எதிராக தனுஷ் சதி செய்கிறார், நான் ஒரு திரைப்படத்தில் இலவசமாக நடனமாடி கொடுத்தேன், அப்படி இருந்தும் நடிகர் தனுஷ் வேண்டுமென்றே திட்டமிட்டு என்னை பழிவாங்குகிறார் என்று நடிகை நயன்தாரா கூறியிருக்கிறார். அவருடைய கணவர் விக்னேஷ் சிவன் எங்களை வாழ விடுங்கள் என்று ஒரு பக்கம் கொக்கரித்திருக்கிறார். இந்த நடிகை நயன்தாராவிற்கு ஆதரவாக பல நடிகைகள், ஐஸ்வர்யா ராஜேஷ் உள்ளிட்ட பெரும்பாலான நடிகைகள் நயன்தாராவுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள். நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் போட்ட சமூக வலைதள பதிவுகளில் அவர்களெல்லாம் நயன்தாராவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டால், திரைமறைவிலே நடைபெற்ற பல அசிங்கங்கள் இன்றைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கிறது. நடிகர் நடிகைகள் 2 பிரிவுகளாக பிரித்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சண்டை போடுவதால் திரைப்பட உலகத்திற்கு மிகப்பெரிய நஷ்டம், திரைப்பட உலகம் சீரழிந்துவிடும் என்றெல்லாம் பேசுவதற்கு இன்னும் சில பேர் வருவார்கள். இந்த பிரச்சனையை ஊடகங்கள் பெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது நடிகர் நயன்தாராவுக்கும் நடிகர் தனுஷுக்கும் இருக்கின்ற பிரச்சனையை ஊடகங்கள் பெரிதாக்கி இன்றைக்கு ஊடகங்கள் அவற்றை மட்டுமே மிகப்பெரிய பேசு பொருளாக்கி கொண்டிருக்கிறது. நேற்று வரை இன்னொரு தொல்லை தமிழ்நாட்டில், கங்குவா என்கின்ற திரைப்படம், அதுக்கு சங்கு ஊதவா என்று ஒரு பெயரை வைத்திருக்கலாம். அந்த திரைப்படம் 500 கோடி செலவில் எடுக்கப்பட்டது, 300 கோடி செலவில் தயாரிக்கப்பட்டது, அது 2000 கோடி ஈட்டும் நொட்டும் என்றெல்லாம் ஊடகங்கள் எழுதி கொண்டிருந்தது. இன்றைக்கு அதை கீழே போட்டு விட்டார்கள். இப்பொழுது யாரை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள்? நடிகை நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் மோதல். கொஞ்சம் விட்டா அடுத்து எழுதுவார்கள். ஏற்கனவே இதே ஊடகங்கள் எழுதின, நடிகை நயன்தாராவுக்கும் பிரபுதேவாவுக்கும் காதல், நடிகை நயன்தாராவுக்கும் நடிகர் தனுஷுக்கும் காதல். இப்படி எத்தனையோ பேருடன் நடிகை நயன்தாரா இணைத்து பேசப்பட்டார். அதை பற்றி பல கிசுகிசுக்கள் வந்தது. அதையும் தாண்டி நயன்தாரா திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தை கூட விற்பனை செய்தார்கள். நெட்ஃபிளிக்ஸ் என்கின்ற OTT தளத்தில் அந்த திருமணத்தை கூட விற்பனை செய்து அதன் மூலம் கோடிகளை சம்பாதித்தார்கள். இந்த நடிகர் நடிகைகளை பொறுத்தவரை திருமணம் கூட ஒரு வியாபாரம் தான். அவர்களுக்கு திருமணம் என்பது வாழ்க்கை அல்ல, அதுவும் வியாபாரம். ஏனென்றால் அவர்கள் திரையுலகத்திற்கு வந்தவுடனே அனைத்தையும் வியாபாரமாக்கி கொடுக்கிறார்கள், அனைத்தையும் வணிகமயமாக்கி விடுகிறார்கள். அப்படி வணிகமயமாக்கப்பட்ட திரைப்படத்தில் நடித்துவிட்டு அதிலிருந்து ஒரு காட்சியை எடுத்து அவர் நடித்த தனுஷும் நயன்தாராவும் நடித்த திரைப்படத்திலிருந்து, தனுஷ் தயாரித்த அந்த திரைப்படத்திலிருந்து சில காட்சிகளை எடுத்து அந்த திரைப்படத்தை இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கும் பொழுதுதான் நயன்தாராவிற்கும் விக்னேஷ் சிவனுக்கும் காதல் மலர்ந்தது. பெரிய அம்பிகாபதி அமராவதி அமர காதல் இது ரோமியோ ஜூலியட் வரலாற்று காதல்.
இதை பற்றி ஒரு படம் எடுத்து அந்த படத்தை OTT தளத்தில் ரிலீஸ் செய்வதற்காக அவர்கள் முயற்சிக்கின்ற பொழுதுதான் இப்படி ஒரு நோட்டீஸை தனுஷ் அனுப்பிவிட்டார். அந்த திரைப்படத்தில் நயன்தாரா பணம் வாங்கி கொண்டுதான் நடித்திருப்பார். எத்தனை கோடி வாங்கினார் என்பது அவருக்கு தெரியும், கொடுத்தவர்களுக்கு தெரியும். பணம் வாங்கி கொண்டு நடித்த திரைப்படத்திலிருந்து சில காட்சிகளை அந்த தயாரிப்பாளரின் அனுமதி இல்லாமல் எடுத்து போடுவது அது என்ன வியாபாரம்? அதில் ஒரு வணிக நேர்மை இருக்கிறதா, வியாபார நேர்மை இருக்கிறதா என்றெல்லாம் எந்த ஊடகங்களும் கேள்வி எழுப்பவில்லை. சரி, கேள்வி எழுப்பவில்லை, பரவாயில்லை. அப்படியே இருந்தாலும் அது நடிகை நயன்தாராவுக்கும் நடிகர் தனுஷுக்கும் இருக்கின்ற தனிப்பட்ட பிரச்சனை. நாட்டில் எவ்வளவோ சொத்து பிரச்சனைகள் இருக்கிறது. ஒருவருடைய சொத்தை இன்னொருவர் அபகரித்து விட்டார், ஒருவருக்கு தெரியாமலே அவருடைய சொத்தை இன்னொருவர் அபகரிக்கின்ற அவலங்கள்லாம் இன்றைக்கு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் எத்தனை ஊடகங்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த நடிகர்கள் நடிகைகள் மட்டும் பிரச்சனை என்றால் அதை ஊதி ஊதி பெரிதாக்குவது. இன்றைக்கு நடிகர் நடிகைகளுடைய பெரும்பாலான திருமணங்கள் விவாகரத்தில் தான் முடிகின்றன. ஏதோ விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 திருமணங்கள் தான் தொடர்ந்து கடைசி வரை அவர்கள் வாழ்ந்து மறைகிறார்கள். பல நடிகர் நடிகைகளுடைய திருமணம் விவாகரத்தில் தான் முடிகிறது. உதாரணத்திற்கு சொல்ல போனால் நடிகை திரிசா நிச்சயதார்த்தம் முடிந்து திருமணமே நடக்கவில்லை. இப்படி நிச்சயதார்த்தம் முடிந்து திருமணமே நடக்காமல் போன பல அவலங்கள் எல்லாம் இந்த திரையுலகம் சந்தித்திருக்கிறது. அந்த திரையுலகத்தில் இருப்பவர்கள் அவற்றை கூட ஒரு விளம்பரத்திற்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் குடும்ப நல நீதிமன்றத்தில் நிறைய விவாகரத்து வழக்குகள் வருகிறது. விவாகரத்து என்பது இந்த தமிழ் சமூகத்திற்கு, தமிழ் பண்பாட்டிற்கு, தமிழ் கலாச்சாரத்திற்கு ஒத்து வரக்கூடிய விஷயம் அல்ல. விவாகரத்தை வெறுத்து ஒதுக்கி வாழ்ந்த சமூகம் இந்த தமிழ் சமூகம். அப்படி வாழ்ந்த இந்த இனத்தில் இன்றைக்கு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்குகள் குவிகிறது. அதற்கு அடிப்படை காரணம் என்ன? ஏன் இப்படிப்பட்ட ஒரு மோசமான கலாச்சாரம் இன்றைக்கு தமிழர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் ஊடகங்கள் கவலைப்பட மாட்டார்கள், அவற்றை பற்றி எழுத மாட்டார்கள். அவற்றிற்கு காரணம் என்ன, அதை எப்படி களைய வேண்டும், தமிழ் சமூகத்தின் கலாச்சாரம் பண்பாடு உலகம் போற்றி அந்த கலாச்சாரம் தொடர வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் எந்த ஊடகங்களும் எழுதவில்லை. இந்த நடிகர் நடிகையில் விவாகரத்து, இந்த நடிகர் நடிகையில் பிரச்சனை, இவருடைய அந்தப்புறத்திலே ஏற்பட்ட பிரச்சனை, இவர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்ட விவகாரம், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அழைத்த விவகாரம், இவற்றை பற்றியே ஊடகங்களில் எழுதி ஊடகங்கள் இவற்றை பற்றி பேசியே இந்த தமிழ் சமூகத்தின் கலாச்சாரத்தை பண்பாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சீரழிவின் இன்னொரு அடையாளம் தான் நயன்தாரா தனுஷ் மோதல். இவர்களுக்குள் வந்த மோதல் என்னவென்று கேட்டால், யார் அதிகமாக சம்பாதிப்பது. திருமணத்தை கூட நடத்திவிட்டு அந்த திருமணத்தை படப்பிடிப்பு நடத்தி அந்த திருமணத்தை கூட வியாபாரம் செய்துவிட்டு அந்த வியாபாரம் சிறப்பாக நடைபெறவில்லை என்பதற்காக இன்றைக்கு இந்த திரையுலகத்தில் இருக்கின்ற நடிகர் தனுஷும் நடிகை நயன்தாராவும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் கைதேர்ந்த வியாபாரிகள், இவர்கள் அப்பளுக்கு இல்லாத சுயநலவாதிகள். இவர்களுக்கு இவருடைய சுயநலம் மட்டுமே முக்கியம் என்பது நன்றாக தெரிந்திருக்கிறது என்று எந்த ஊடகங்களும் எழுத மாட்டார்கள். இந்த ஊடகங்கள் எழுதுகின்ற, இந்த ஊடகங்கள் பேசுகின்ற இவற்றை பார்த்துவிட்டு இளைஞர்கள் தனுஷ் செய்தது நியாயமா, நயன்தாரா செய்தது நியாயமா என்று ஆளுக்கு பட்டிமன்றம் நடத்தி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய இளைஞர்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.